அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது மீன லக்னக்காரங்க எந்த லக்னத்தை தவிர்க்க வேண்டும்? இந்த மீன லக்னத்துக்கான திருமண வாழ்க்கை கொடுப்பனைகள் தான் என்ன? இது ஒரு பொது பலனாக நாம பார்க்கலாம். இந்த மீன லக்னம் என்பது காலச்சக்கரத்தின் 12ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். மீன லக்னம் பார்த்தீங்கன்னாக்க இரட்டை ராசி, இரட்டை லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை தன்மை இருக்கும். அப்போ இவர்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு கலவையான பலன்களை ஏற்படுத்தும். இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு இரட்டை வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒண்ணு. சில பேருக்கு திருமணமே ஆகாம டிலே ஆகிட்டே இருக்கும், லேட்டா மேரேஜ் ஆகும். அது நல்லதுதான் ஒரு வகையில. லக்ன பொருத்தம் என்பது ரொம்ப முக்கியம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ நம்ம ராசிக்கு எந்த ராசியெல்லாம் பொருந்தும், எந்த ராசி பொருந்தக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இந்த லக்ன பொருத்தம்ன்றது எண்ணங்கள் பொருத்தம். எண்ணங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போதுதான் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும். பொதுவாகவே மீன லக்னத்தின் அதிபதி குருன்றதுனால தனக்கு எல்லாமே தெரியுன்ற எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஈகோ இருக்கும், ஞானம் இருக்கும். அதே போல இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் அன்பு காட்டக்கூடியவர்கள் தான், உதவக்கூடியவர்கள், பெருந்தன்மையாக இருப்பாங்க, நிறைய ஹெல்பிங் பண்ணுவாங்க. இப்போ இந்த திருமண வாழ்க்கையை அதுக்கு ஒரு பாதிக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த மீன லக்னத்தின் 7ஆம் பாவகம் என்பது கலசரஸ்தானம். இந்த 7ஆம் அதிபதி புதன் பகவான். இந்த புதன் மீன லக்னத்துல நீசமாகும். அப்போ பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில இவர்கிட்ட மீன லக்னத்தில் பிறந்தவர்கள்கிட்ட பாசிவா இருக்கும் போது லைஃப் நல்லா இருக்கும். அப்படி இல்லை, வாழ்க்கை துணைவரும் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, அவங்களும் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னாக்க கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த வாழ்க்கையில ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். பழைய லக்னங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப்ல ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பிடிவாத குணம் இருக்கும், நிர்வாகத்திறன் இருக்கும், கோபம், முன்கோபம் இருக்கும். அதே போல இவரால் ஆதாயம் உண்டு. மேலும் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் புத்திசாலியா இருப்பாங்க, படித்தவராகவும் இருப்பாங்க. அதே போல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரால் வாழ்க்கையில முன்னேற்றங்களும் இருக்கும். அதாவது ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி மீன லக்னக்காரங்க பெரும்பாலானோர் சொந்த வீடு வாங்குறது, பூமி லாபம், வாகன வாங்குறது, இந்த மாதிரி முன்னேற்றங்களும் திருமணத்துக்கு பிறகு ஏற்படுது. 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் பாதகாதிபதியாகவும் வர்றதுனால வாழ்க்கை துணைவரால் ஒரு மன வருத்தங்களும் சில பிரச்சனைகளும் அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரையிலும் இந்த செவ்வாய் 2ஆம் இடத்திலேயோ அல்லது 9லயோ ஆட்சி பெற்று இருக்குன்னாக்க திருமணம் தாமதமாகும். இந்த திருமணம் தாமதம் ஆகிறதுக்கு பல காரணம் இருக்கு. கலஸ்திர தோஷம் இருக்கு அப்படின்னாலையும் திருமணம் தாமதமாகும். கலஸ்திர தோஷம்னா என்ன அப்படின்னாக்க லக்னத்துல கேது இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, அல்லது லக்னத்துல ராகு இருக்கு, 7ஆம் இடத்துல கேது இருக்கு, 7ஆம் பாவகத்துல சனி இருக்கு அப்படின்னாலையும் அந்த 7ஆம் அதிபதி புதன் வக்ரமாகி இருக்கிறார், 5ஆம் இடத்துல இருக்கு அல்லது 6ஆம் இடத்துல இருக்குன்னாலையும், அல்லது 7ஆம் இடத்திலேயே இருந்து புதன் வக்ரம் பெற்று இருந்தாலும் பொதுவாகவே புதன் வக்ரமாகி 7ஆம் இடத்தோடு ஒரு பாவ கிரகம் தொடர்பு இருந்தால், 7ஆம் இடத்துக்கு ஒரு பாவ கிரகத்துடைய பார்வைகள் இருந்தால் கூட அது கலஸ்திர தோஷம். தாரதோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க பொதுவாகவே பெண்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். இந்த செவ்வாய் கேது இணைவு இருக்கு ஒருத்தரோட ஜாதகத்துல, அல்லது செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன் பெண்களுடைய ஜாதகத்துல, அது தாரதோஷம். ஈவன் செவ்வாய் கேது இணைந்து 12ஆம் பாவகத்துல இருக்கு, அல்லது செவ்வாய் சுக்கிரன் இணைந்து 12ஆம் பாவகத்துல இருக்கு அப்படின்னாலே அது தாரதோஷம். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் கெட்டு இருக்கு, சுக்கிரன் கேது இணைவு. சுக்கிரன் 8 3ஆம் அதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி. சுக்கிரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னாக்க பெண்களாலேயே பிரச்சனை வரும், பெண்களால் மகிழ்ச்சி இல்லை, தாம்பத்திய வாழ்க்கையில சிறப்பாக இல்லை அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சிட்டு இருக்கும். இந்த சுக்கிரனும் கேதுவும் இணைந்து ரிஷபத்தில் அல்லது துலாமில் அல்லது மீனத்தில் இருந்தா அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா சுக்கிரன் இந்த இடத்துல ஆட்சி, மீனத்துல உச்சமாகும், அதனால பிரச்சனை கிடையாது. மற்ற இடங்கள்ல குறிப்பா கடகத்துல, சிம்மத்துல இருந்து, ஈவன் கன்னியில இருந்து
இந்த சுக்கரனோட கேது இணைஞ்சிருந்தா அது தாரதோஷத்தோட வலிமையாக வேலை செய்யும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வந்து மேரேஜ் லேட் ஆகும். மேரேஜ் லேட் ஆகுதுனாலையும் நல்லதுதான், லேட்டா பண்றதுதான் நல்லது. பெண்களாக இருந்தா ஒரு 27 வயசுக்கு மேல மேரேஜ் நடத்துறது நல்லது. ஆண்களாக இருந்தா 30 வயசுக்கு கடந்து மேரேஜ் நடத்துறது நல்லது. ஆனா இவர்களுக்கு காதல் வரும். இப்படிப்பட்டவர்களுக்கு காதல் ஏற்பட்டு சீக்கிரமாவும் கல்யாணம் ஆயிடும். அந்த திருமண வாழ்க்கை தான் பிரியுறது. அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியும். சரி, காதலே ஏற்படல ஆனா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சுனாலையும் அதுவும் பாத்தீங்கன்னாக்க ஒரு பொருத்தம் இல்லாத வரனா இருக்கும். அந்த பொருத்தம் இல்லாத வரனோடு போராடி பிரியக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கும் ஏற்படும். அப்போ இன்னொரு தாரம் ஏற்படும். சில பேருக்கு இன்னொரு உறவு ஏதோ ஒரு வகையில ரிலேஷன்ஷிப் ஏற்படும். இப்படிதான் வாழ்க்கை வந்து இரு தாரத்தை நோக்கி போகுது. இந்த உபய லக்னம் மீன லக்னம், அதனால வந்து மேக்சிமம் இந்த 2 தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கெல்லாம் உண்டு. இது வந்து ஒரு பொது பலனாதான் சொல்றேன். உங்களுடைய ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி இந்த கலஸ்திர தோஷமோ அல்லது தாரதோஷமோ இல்லை அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா 7ஆம் அதிபதி புதன் வந்து அங்கேயே ஆட்சி பெற்று இருக்குன்னாக்க அது கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்யும். அந்த வகையில மேரேஜ் லேட் ஆகும். அப்படிப்பட்டவர்களுக்கு லேட்டா மேரேஜ் பண்றது தான் நல்லது. 4ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் நல்ல வலுவில் இருக்கிறாரு. கெடல அப்படின்னா வாழ்க்கை எந்த பிரச்சனையும் கிடையாது, நீட்டா போயிட்டு இருக்கும். ஒரு தாரத்தோடயே போகும். வாழ்க்கை துணைவர் வந்த பின்னாடி வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். அதே போல இவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன லக்னத்தை பொறுத்தவரை முதல் குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த குழந்தை பிறந்த ஒன்னும் கூட டெவலப்மெண்ட் ஆகுவாங்க. ஸோ நல்ல வேலை கிடைக்கிறது, அரசு வேலைக்கு எதிர்பார்க்கறீங்கன்னா அரசு வேலை கிடைக்கிறது, வீடு வாங்குறது, சொத்துக்கள் சேர்க்கறதெல்லாம் இந்த குழந்தை பிறந்த பின்னாடி இன்னுமே டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல 3ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் மீன லக்னத்துக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 8 பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப போராட்டமா இருக்கும். அவசர முடிவெடுத்து சீக்கிரமா கூட கல்யாணம் ஆயிடும், காதல் திருமணம் கூட ஆயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கையில நிறைய அவமானங்கள் பழிச்சொல்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை, பணப்பிரச்சனை, கடன் போன்றவை ஏற்படுறது போன்றவையெல்லாம் கூட வரும். 8 ஆட்சி பெற்று லக்னாதிபதி பலம் இழந்திருந்தா வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். லக்னாதிபதியும் பலமா இருக்கிறாரு அப்படின்னாக்க ஈக்குவலா போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு ஏற்படும். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு வகையில நல்லது. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், கெடவும் கூடாது. சுக்கிரன் நல்லா இருக்கும் போது இணையான துணை கிடைக்கும், வீடு வாகன வசதிகள் ஏற்படும். அதே போல செல்வம் இருக்கும், மகாலட்சுமி குடியிருப்பால், மகாலட்சுமியால் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும். சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லாவும் இருக்கணும். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தா அது பிரச்சனையை கொடுக்கும். லக்னத்துல வந்து உச்சமாயிருக்கு சுக்கிரன் அப்படின்னாக்க அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள், அது தனக்குத்தானே சில எதிர்மறை எண்ணங்களால பாதிப்பை ஏற்படுத்திக்குவாங்க. அப்ப லக்னத்துல உச்சமாயிருந்தாலையும் காதல் போன்ற விஷயத்துல விழுந்து சில பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க. 3ஆம் இடத்துல இருந்தாக ஓரளவுக்கு பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஆயுள்காரனாகவும் 8 வரார். அந்த வகையில சுக்கிரன் கெடாம இருக்கிறதும் நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க செவ்வாயை பொறுத்தவரையிலும் இவருக்கு வந்து 2 9ஆம் அதிபதி நீசம் பெற்றிருந்தாலும் குடும்பம் அமைவது லேட் ஆயிடும். 5ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், அப்போ இவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு லேட் ஆகும். செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலையும் லேட் ஆகும் மேரேஜ். குறிப்பா செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கு அல்லது 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. செவ்வாய் 7ஆம் இடத்துல லக்னத்துக்கு 7 இருக்குன்னா அது கடுமையான தோஷத்தை கொடுக்கும். சுபர்கள் பார்வை இல்லை அல்லது சுபர்கள் சேர்க்கை இல்லை என்றால் கண்ணில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கடுமையான விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும். திருமணமே லேட் ஆயிட்டே இருக்கும், குடும்பம் அமைவதே பிரச்சனையா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட அதாவது கடுமையான செவ்வாய் தோஷம் உள்ளவர்களையே இணைக்கணும், அப்பதான் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷத்தை இணைச்சால் மட்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க கூட பிரிஞ்சிடுறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே கூட இந்த செவ்வாய் தோஷம்ன்றது ஒருத்தருக்கு விதிவிலக்கு இல்லாம இருந்து ஒருத்தருக்கு பரிகார செவ்வாய் இருக்குன்னா கூட பிரிஞ்சிடுறாங்க. அதனால அந்த விஷயத்துல கவனமா இருந்து நம்ம பொருத்தம் பார்க்கணும். மேலும் இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 11ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். இந்த சனியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஆட்சி பெற்று 11ஆம் பாவகத்திலே இருக்குன்னாக்க லாபங்கள்லாம் வரும், முன்னேற்றங்கள் இருக்கும். 7ஆம் அதிபதி கெட்டு இருந்து 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தாக்க
அவர்களுக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், அல்லது ஏதோ ஒரு வகையில தொடர்புகள், ரிலேஷன்ஷிப் போன்றவை ஏற்படும். அதே போல 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னாக்க இவங்க பாத்தீங்கன்னாக்க வெளியூர்ல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். உடல் நலத்துல அடிக்கடி தொந்தரவுகள், பிரச்சனைகள்லாம் வரும். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால ஹெல்த் இஷ்யூஸ்ல நீங்க ஹெல்த் மேல எப்பயுமே ஒரு காசியஸா இருக்கணும், கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கணும். இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் எந்த லக்னத்தோடு சேராம இருக்கிறது நல்லது அப்படின்னாக்க துலாம் லக்னம். துலாம் லக்னத்தையும் ரிஷப லக்னத்தையும் நீங்க தவிர்க்கணும். மற்ற எல்லா லக்னத்தையுமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதே போல குறிப்பா கன்னி லக்னம் சேர்த்தலாமா அப்படின்னாக்க, கன்னி லக்னம் ஒருத்தரை நீங்க லவ் பண்றீங்க, ஆனா அவங்களோட தான் நான் வாழணும்னாக்க ஜாதக பொருத்தம் பாருங்க. 2 பேருடைய ஜாதகத்திலையும் கலசர தோஷமோ தாரதோஷமோ இல்லைன்னா சேர்த்தலாம். கன்னி லக்னத்தை சேர்த்துறது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது தோஷங்கள் இல்லைன்னா இதை கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு ஆட்சி பெற்று இருக்குன்னா சொந்த தொழில் கூட இவங்க சிறப்பாக செய்வாங்க. லக்னாதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்பதான் அவர்கள் உழைத்த உழைப்பு அவர்களுக்கே போய் சேரும். வாழ்க்கை போராட்டமாக இல்லாமல் எதையும் எளிதில் பெற முடியும். இல்லைன்னா வாழ்க்கையை தேடிக்கிட்டே இருக்கணும். லக்னாதிபதி பலம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையை தேடிக்கிட்டே இருப்பாங்க. எது செஞ்சாலும் முயற்சிகள்ல தடை இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. அதே போல பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். செவ்வாயும் நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்குனாக்க அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வரும். அதே போல இந்த குரு இவர்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கு 10ஆம் பாவகத்திலேன்னா உயர் பதவிக்கெல்லாம் போவாங்க. நிதித்துறை, நீதித்துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், மருத்துவம், அதே போல அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், காமர்ஸ், இந்த நிர்வாகத்தில் இருக்கிறது போன்ற துறைகள் எல்லாம் இவங்க சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. புரோகிதம், ஜோதிடம் இதெல்லாம் கூட மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் முக்கியமா நான் சொன்ன அந்த கிரகங்கள், அதாவது பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாம 7ஆம் பாவகம் 2ஆம் பாவகத்துக்கு இருக்குன்னாக்க, லக்னத்துல பாவகிரகம் இருந்தாலும் பிரச்சனை தான். லக்னத்துல சனி இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் அதிபதியும் கெட்டு இருந்து 7ஆம் இடத்துல 6 கூடியவன் சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுது, அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துடுது. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் திருமண வாழ்க்கையில பிரிவுகள், 2ஆம் தாரம் போன்றவையெல்லாம் ஏற்படுது. அப்படி இல்லைனாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இது ஒரு உபய லக்னன்றதுனால ஒரு கலவையான வாழ்க்கை தான் இவர்களுக்கு இருக்கு. அதாவது இவர்கள் திருமண தடை இருக்குன்னு வச்சுங்களேன், விநாயகரை நீங்க சனிக்கிழமையில நீங்க வெள்ளருக்கு மாலையோ அல்லது அருகம்புல்லோ சாத்தி வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து திருமணம் ஆகிறவர்களுமே செய்யணும், இத்தனை வாரம் செய்யணுன்றதெல்லாம் இல்லை, தொடர்ந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு. முருகன் வழிபாடு சிறப்பு. முருகனை சஷ்டி விரதம் இருந்து நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னாலையும் உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகும். பொதுவாகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை கூட வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.